ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி மகளிர் தினத்தை முன்னிட்டு 1 மணி நேரம் வீடியோவாக கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் உங்கள் பொண்ணான ஆதரவை எனக்கு தாங்க. மகளிர் நிறைய பார்க்கறதுனால தான் இன்றைக்கி ஸ்பெஷல் எபிசோடாக நான் அப்லோடு பண்ணேன். பெண்களுக்கு பெண்கள் தான் சப்போர்ட் பண்ண முடியும். உங்கள் பொண்ணான சப்போர்ட்டை எனக்கு தாங்க நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தையும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ நண்பர்களே. ஆத்தி போற போக்க பார்த்தா நம்மள தோட்டத்து வீட்லயே போட்டுருவானு போலுக்க. ஒரு பையன் வரல கூப்பிடுறதுக்கு. எத்தே எத்தே ஏய், மதியானத்துக்கு நான் என்னத்தை சமைக்கட்டும்? எத்தே பிரியாணி வைக்கவா இல்லனா எத்தே பாஸ்தா பண்ணிடுமா அத்தே? என்னம்மா எத்தே, அப்படியே பிரியாணி பாஸ்தா எல்லாம் பண்ணிட்டு கையோட ஒரு பாயாசத்தையும் வச்சிரட்டுமா? அப்படியே கையோட ஒரு கேக்கையும் பண்ணிட்டேனா கேக் வெட்டி நம்ம செலிப்ரேஷன் பண்ணிரலாம் பாத்துக்க. அவ்வளவுதானே, நான் சூப்பரா கேக் பண்ணுவேன் தே. பண்ணிரலாம் தே. எத்தே எதுக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ண போறோம்? இல்ல நீலாம் இப்ப ரொம்ப குசியா இருக்கியா, அதனாலதான். அடியே பாலத்திகளா, அந்த வீட்ல இருந்து ஒரு பையன் வந்து எட்டி பார்க்கல. நான் அடி வீட்ல புளிய காய்ச்சிக்கிட்டாலே பாயசம் வைக்கட்டா பிரியாணி பண்ணட்டா கேக் பண்ணட்டா கிடக்கா. அத்தே ரொம்ப ஜாலியா இருக்குதே. ரொம்ப ஜாலியா இருக்கா? ஆமாத்தே, என்ன ஜாலியா இருக்கு தெரியுமா தே? யார் தொந்தரவு இல்லாம நம்ம மட்டும் இங்க இருக்கமா, ரொம்ப ஜாலியா இருக்குதே. இங்க பாரு, தோட்டத்து பக்கமே வராம இருக்கானுவ. காவல் யார் காப்பா? எப்பனாவது போட்டுத்தல வந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஜாலியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பெரிய பிள்ளையா பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா ஜாலியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் அந்த வீட்ல இருந்து எவனாவது ஒருத்தன் வந்து எட்டி பாப்பான்னு பார்த்தா ஒரு பையன் வர காணும். பாரு, இப்படியே போச்சுன்னா ஊருக்கு என்ன பண்ண, திங்கிறதுக்கு என்ன பண்ணுவ? பாரு, வேலைக்கு போட்டு இருக்கோம். வேலைக்கு போற அளவுக்கு இப்ப நமக்கு தெம்பு கிடையாது. எவன் எப்ப போட்டு தருவான்னு தெரியாது. அத தோட்டத்துல வெளியில அதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போறது. இந்த புருஷங்கிட்ட போய் சேர்ந்துங்க என்னமோ உனக்கு இல்ல போலுக்கு. உங்களுக்கு மாமா பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான். அந்த மனுஷன் கண்ணுக்குள்ளே நிக்காரு. ஏன்தே, எப்பவும் இந்த பொம்பையில தான் இறங்கி போணுமா என்ன? இப்பவும் மாமா உங்க கண்ணுக்குள்ளே நிக்காருன்னு சொல்லுதியே. ஆனா மாமா கண்ணுல நீங்க இருக்கலான்னு தெரியலையே. அப்படி இருந்தா மாமா இன்னத்துக்கு தேடி வந்திருப்பாவல. ஏதோ 7 கிலோமீட்டர் இருக்க மாதிரி. அடுத்த தெருல தான் நம்ம தோட்டம் இருக்கு. அந்த மனுஷன் கூட வந்து என்ன எட்டி பார்க்க வரலையே. எத்தே எத்தே, நான் போய் சமைக்கிறதுக்கு கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு ஓடி இருந்தேன். அப்போ முடிவே பண்ணிட்டு நம்ம தோட்டத்துல தான் இருக்க போறோனே. ஏத்தே, நல்ல தானே இருக்குது. நல்லா இருக்குதா? ஓட விட்டு அடிச்சு விட மாத்துக்க. எத்தே, அங்க இருந்ததை விட இங்க தான் நல்ல ஜாலியா இருக்குது. நேத்து தான் நான் நிம்மதியா தூங்கி இருக்கேன். உனக்கு நிம்மதியா இருக்குது, எனக்கு அடி வீட்டுல புளிய கரைக்குதே. இங்க பாரு, ஒரு பைய கூட வந்து எட்டி பார்க்க வரல. வீம்புல இருக்கானுவ. அவனை ஒரு நாள் இறங்கி வர மாட்டானுவ. பாத்துக்கங்க. எத்தனை நினைக்கிட்டே அவையெல்லாம் இறங்கி வரட்டும். இந்த வாட்டி நாமெல்லாம் இறங்கி போக கூடாது. இங்க பாரு, அவனுக்கு கோவம் வரும் சொன்னா கேளு. வந்தா வரட்டுமே. கோவம் வந்தா யாருக்கு தெரியும், நமக்கா அவிலுக்கா? எனக்கு என்னமோ இங்கதான் ரொம்ப ஜாலியா இருக்குது. நம்ம வாட்டுக்கு பிடிச்சத சாப்பிடுறோம், பிடிச்ச நேரம் தூங்குறோம், நல்லா விளையாடுதோம் ஓடுதோம். இதுக்கு மேல என்னத்தே வேணும்? இங்கே இருப்போம் தே. நான் மட்டனே மீனெல்லாம் எடுத்து வந்துடுறேன்க்கா. நைட்டு பாட்டிக்கு சிக்கன் 65 சிக்கன் 60 வறுவல் எல்லாம் வச்சிருக்கா. பாட்டியா? ஆமாத்தே, நம்மள செலிப்ரேட் பண்ண வேண்டாம், ஜாலியா இருக்கும். நைட் வெப் பண்ணணுத்தே. அழகான சுத்தி காடு, நடுசுல தோடம், அதுல ஒரு குட்டி வீடு. தட்டுவாரு கொட்டுவாரு யாரும் கிடையாது. நாம மட்டும்தான் இருக்கோம், ஜாலியா இருக்கும். டான்ஸ் ஆடாம இருந்தா எப்படி தே? அதுக்குதான் நைட்டு சிக்கன் 65 சிக்கன் வறுவல், காடை கௌதாரி நண்டு மீன் வறுவல். அப்போ என்ஜாய் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஆல்ரெடி நாங்க முடிவு பண்ணிட்டோம் தே. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. நான் 18 வயசு பட்டாம்பூச்சி, படித்தாண்ட துடிக்கும் பருவ கட்சி. மாமியாரே மாமியாரே மர்மாவல திட்டாதே. சேலை போய் ஜீன்ஸ் வந்தது காலத்தின் மாற்றம். பெய்யும் மலையில் உப்பே இல்ல, பெண்கள் மனதில் தப்பே இல்ல. ஹாப்பி. எத்தே, நமக்கு இன்னைக்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்கு. எத்தே, நமக்கு இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளே. எவ்வளவு கொண்டாடணும். சரி, இன்னைக்கு கொண்டாடிடுற, நாளைக்கு உசுர பிடிக்கிறதுக்கு ஓடணுமே. எத்தே பாத்துக்கலாத்தே, அதுவும் நம்ம கத்துக்கலாத்தே. விடுங்கத்தே. பாருங்கத்தே, ஆனா ஒண்ணுத்தே, அவங்க நம்பி நாம இல்லங்கத நிரூபிக்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் தே. ஐஸ்வர்ய ராயி அழகை வாங்கு, ஜானி மிஸ்ஸா இளமை வாங்கு, ஜான்சி ராணி வீரம் வாங்கு, 3 சேர்த்து உலகை வாங்கு. மாமியாரே மாமியாரே டென்ஷன் எதுக்கு? போன உசுரே தோட்டத்திலே போட்டோம். அடிமையா வாழத விட சுதந்திரமா நாளைக்கு செத்து போலாம். அட பாதவத்திகளா, ஒரு மார்க்கமா இறங்கிட்டாளுக போலுக்கு. சரி பாய் தே, நான் போய் சிக்கன் மட்டன் கௌதாரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நல்ல சாப்பிட்டனத்தே, எதுக்கிட்ட சண்டை போட முடியும்? சரி, நான் போயிட்டு வரேன். ஏண்டி அவி, உனக்கு உண்மையில நெஞ்சில பயமே இல்லையா? சாமி எப்படி உன்னை விடுவா? இங்க பாருங்கத்தே, அங்க காலத்துக்கு அடிமையா இருக்கிறத விட இங்க சுதந்திரமா இருக்கத்தே. ஆத்தி பைய உளில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காளுவ. இது அங்க சந்தோஷமா நினைட்டு இருந்திய? ஆமா, சந்தோஷமா இருந்தோம் கிச்சன்ல. நாமெல்லாம் ஒன்னா இருக்கும் போது
மத்த நேரம் பெட்ரூம்ல போகும்போது ஆத்தி இந்த சாணி என்ன வத்து வருவாரோ தெரியலையே, ஐயோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ தெரியலையே, ஊத்திக்கிட்டு வந்திருக்காரா ஊத்தாம வந்திருக்காரா, கோவப்படுவாரா கோவப்பட மாட்டாரா, அரவணைப்பாரா அரவணைக்க மாட்டாரா, சப்பா அந்த ரூமுக்குள்ள போறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். அப்போ நீ ராணி மதம் பையன்டியாட்டி, அது சின்ன பையன் உள்ள அதனால வெளியில காட்டுச்சு, நாம தான் பெரிய ஆளாச்சே வெளியில காட்டிக்க அசிங்கம் கௌரவ குறைச்சல் அதனால நான் காட்டிக்கல. சரி தே எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணணும். மாறத்தே மேக்கப் பண்ண போறியா? தே நாம நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். தே எப்பவும் என்னோட முகம் அழுக்கு நைட்டி இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தோம். சி ஏன்டா வாழ்ந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், நம்ம ஒரு நேரத்துல எப்படிலாம் இருந்தோம், இப்படி யோசிச்சு நம்ம மூளை மழுங்கி போயிடும். கான்ஃபிடண்டா இருக்கணும் தே, அதுக்கு முதல்ல நம்ம தயார்படுத்தணும். இந்த ட்ரெஸ்ஸ அங்க நைட் மட்டும் தான் போட முடியும். இங்க பாருங்க காலையில இருந்து போட்டுட்டு இருக்கேன், இதோட 3வது ட்ரெஸ் மாத்திட்டேன். இந்த ட்ரெஸ்லயே எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. வரட்டா ஆத்தி பய ஊழே நானே கூப்பிட்டாலும் அந்த வீட்டுக்கு வரமாட்டாலும் உங்களுக்கு. ஏலே அந்த வீட்ல இருந்து எவனாவது வந்து கூட்டிட்டு போயிருங்க, சுதந்திர காத்த சுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாளுவ, சோகண்டாளுவ, திருப்பி வரமாட்டாளுவ, பாத்துக்கிடுங்க. ஆத்தி பய ஊழி என்ன வரத்து வராளுவ. ஆமா அந்த 2 அது என் பிரம்மையா, இல்ல நான் தான் அப்படி கற்பனை பண்றேனா, இல்ல நிஜமாவே அப்படி ஒரு பொண்ணு இருக்கா? ஒரே குழப்பமா இருக்க. அது எப்படி அதே வளர்த்து அப்படி இருக்க முடியும்? இல்ல இல்ல அது என் கற்பனை தான். அதிகமா அவளையே நினைக்கிறனால அவ நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை அது வேற பொண்ணா இருக்கலாம், என் கண்ணுக்கு அது அவ மாதிரியே தெரியலாம். இல்ல இல்ல வந்து குழம்புத. இல்ல இது மாதிரி பிரம்மதான். நான் தான் அப்படி தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி புரியலுக்கு தெரிஞ்ச அசிங்கமா போயிடும். இனி இதை பத்தி நினைக்க கூடாது, இதை பத்தி இவன் நினைக்கவே கூடாது. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, ஏ பொண்ணு இந்தா. என்னங்க இப்படி பாக்குறாரு? ஏ பொண்ணு, ஏ பொண்ணு. இந்த பொண்ணு நம்மள அசிங்கமா நினைச்சிட்டு பார்த்துட்டு போறா. ஏ பொண்ணு அப்படிலாம் இல்ல, இந்த ஒரு தட்டை வாங்கிட்டு போ. பொண்ணு, ஏ பொண்ணு. வேற யாருக்கிட்டையும் உளறிய நீ? அதான் உங்ககிட்ட உளறிட்டேனே. இங்க பாரு, நம்மளை தாண்டி வேற யாருக்காவது தெரிஞ்சது அண்ணன் கண்டிப்பா உளருவானே. சே யார்கிட்ட ஒருத்தட்ட சொல்லிட்டு நான் உளரவே மாட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இருந்தாலும் நான் அதை ப்ரூவ் பண்ணலன்னு வச்சுக்கேன், எனக்கு முழுசா உங்ககிட்ட சொன்ன திருப்தியே வராதுன்னு. சும்மா இரு, அப்பா பத்தி இப்ப பேசிட்டு இருக்காரு. அப்போ நான் கண்ணால பார்த்தேன், நான் என்ன பொய்யா சொல்றேன்? எப்படிதான் பார்த்தேன்? ஏ பொண்ணு, ஏ பொண்ணு நில்லு, பயப்படாம நில்லு. நிஜமாவே அப்பா அப்படி சொன்னாரா? ஆமாண்ணே, அந்த பொண்ணு அலறி அடிச்சு ஓடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அப்பா என்னமோ வேலை பார்த்திருக்காருன்னு அர்த்தம். இப்போ சும்மா 2 பிள்ளை போகுது, நீ போனா பிள்ளை அலறி அடிச்சு ஓடுமா? இல்ல அலெக்ஸ் என்ன போய்கிட்டு இருக்கான், அவனை 10 பிள்ளைல அலறி அடிச்சு ஓடுமா? ஓடாது. அதே நான் என்னம்னா பிள்ளைல அலறி அடிச்சு ஓடும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை பார்த்துருவேன். பொம்பளை பிள்ளை சும்மா எல்லாம் ஓடாது, நம்ம ஏதாவது பண்ணதான் அலறி அடிச்சு ஓடும். அப்படின்னா அந்த பொண்ணு ஓடிச்சுன்னா அப்ப அங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்காம பாத்தியா? இப்போ இவ்வளவு விளக்கம் உனக்கு தேவையாடா? இல்லனே, எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னாதான் நல்லா இருக்கும். அதான் இப்ப நீங்க போனா பொம்பளை ஓடாது, அதே நான் போனா ஓடும். ஏன்னா நான் ஏதாவது வேண்டதில்ல பாப்பேன். ஏன் ராசாவுக்கு வேண்டதில்ல பார்க்காம இருக்க முடியாது? அவன் சும்மா இருந்தாலும் பிறகு சும்மா இருக்க கூடாது பொழுதுன்னு. நீ சொல்றது உண்மைதான். அன்னைக்கு ஒரு பிள்ளை போய்கிட்டு இருக்கு, இடுப்பு பிடிச்சிக்கலுதான். என்ன நம்பு, நிஜமாவே அந்த அளவுக்கு அந்த பிள்ளை ஒருத்தே கிடையாது. ஆனாலும் அந்த பிள்ளை இடுப்ப கூட இவன் பிடிச்சு கிள்ளுனா. நீ இப்பெல்லாம் பார்க்காத, நீ சத்தியமா தான் சொல்றேன், இவன் இடுப்பு பிடிச்சு கிள்ளுனா. அந்த பிள்ளை அப்படியே அழுகடிச்சு ஓடிச்சது. நீ பக்கத்துல நின்று இருக்க. இல்லனே, இவன் ஃபர்ஸ்ட் திருப்பி இடுப்ப கிள்ளும் போதே நான் ஓடிட்டேனே. எதுக்கு? இங்குள்ள பிள்ளை எல்லாம் செருப்பு கொளுத்தி அடிக்கினேன், அதான் நான் ஓடிட்டேன். ஆனா இவன் அப்பவும் பல்ல கட்டிட்டு நானே. அந்த பிள்ளை அடிக்கல, மானம் கண்ணியமா அறுத்து கழிச்சுட்டு போச்சுனே. இதே மாதிரி சிரிக்காம சிரிக்காம பாருங்க, பாருங்க. யாரு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? பாருங்க, அந்த புள்ள ஒண்ணு அறுத்து கிழிச்சிருக்கல. அறுத்து கிழிச்சாலும் நான் கிள்ள வேண்டியதை கிளிட்டம் நானே. அது போதாதா அலெக்ஸ்? அது ஒரு பெல்ட் கிடக்கும். இது அண்ணே, அந்த பழக்கத்தை இப்ப விட்டுட்டேனே. அட பாவி, முந்தான தோல்ல நான் நேரத்தோட விட்டுட்டேனே. அப்படின்னா நேரத்து ஏதோ பிள்ளைக்கு இடுப்பு கிளி இருக்கா? இல்லனே, அதெல்லாம் ஒரு பிள்ளையும் இடுப்பு நான் கிள்ளனே. என்ன அப்படின்னா என்னன்னு கேளு, ஒரு புள்ள இடுப்பு கிள்ளல, பல பிள்ளைகள் இடுப்பு கிளி இருக்க. வாங்கண்ணே, என்னால அப்படி பார்க்காத. சரி நானும் எந்த பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னண்ணே, உங்க 2 பேர் கொடுத்தா நான் உண்மையிலேயே பிறந்தனாடா,
அப்போ என்னண்ணே என் விஷயம் இருக்கட்டும் என்ன அப்பா சைட் அடிச்சதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அப்படி என்ன ஆதாரமா வச்சிருக்கான்னு பாத்துருவோமே. அப்பா அந்த தட்டை அங்கேயே போட்டுட்டு வந்தாருன்னா எனக்கு இவ்வளவு சந்தேகம் வந்திருக்காதுண்ணே. அத பத்திரமா மகாதேவன் நமக்கு தெரியாம அது சட்டைக்குள்ள வச்சு கொண்டு வந்தாரு பாருண்ணே. அங்கதானே என்கிட்ட ஒரு சிக்கினாரு. மகாதேவன் கிட்டே மறைச்சாரா? ஆமாண்ணே, நாங்க பேசிட்டு இருக்கும்போதே மகாதேவன் மாமா வந்துட்டாரு. அப்பாக்கு என்ன பண்ண யாது பண்ணனே தெரியல. உடனே தட்டை தூக்கி அப்படி சட்டைக்குள்ள வச்சுட்டாரு. வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மகாதேவன் வா சீக்கிரம் வண்டிடு அப்படின்னு அப்பா போனாரு. நான் ஏதோ எதுவும் தெரியாத பிள்ளை மாதிரி என்ன கண்ணாடி விட்டுட்டு போறாருண்ணே. நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்ப நேரம் ரூமுக்குள்ள போனாரு. அப்படியே ஒழிச்சுட்டு கட்டுக்குள்ள. அதெல்லாம் வாய்ப்பே இல்லடா. அப்பா அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. அப்பாவுக்கு ஒன்னும் வயசுலாம் கிடையாது. அப்பாவுக்கு அப்படி ஒரு பொண்ணு தேவைன்னா அவரு இவ்வளவு நாள் இப்பெல்லாம் வாழ்ந்துக்க மாட்டாரு. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் எடுத்து பார்த்து நாங்க பார்த்ததே இல்ல. சத்தியமா சொல்றேன், அம்மா இருந்த இடத்துல வேற எந்த பொண்ணையும் அப்பா வைக்க மாட்டாரு. அம்மா நினைச்ச இடத்துல வேற எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டாரு. அம்மாக்கான இடத்துல வேற எந்த பொண்ணுக்கும் அப்பா கொடுக்க மாட்டாரு. நீ ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கடா. அப்ப நான் என்ன பொய்யா சொல்லுறேன்? அப்படி அப்பா பொண்ணு வேணா எப்பவுமே இன்னொரு மேரேஜ் பண்ணிருப்பாருடா. இவ்வளவு இதுக்கு இப்படி வாழணும் அவரு. அப்பா அம்மா கூட வாழ்ந்த நாளுக்கு கொஞ்சம் தான். ஆனா அதையும் உண்மையா இருந்திருக்காரு. இது வரைக்கும் உண்மையா இருக்காரு. அம்மாவை சுமந்த இடத்துல வேற எந்த பொண்ணையும் அப்பா சுமக்க மாட்டாரு. என்ன நான் சத்தியமா சொல்றேன்னு அப்பா என் பொண்ணுன்னு போனாரு. இல்ல சாதாரண அப்பா எந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டாரு. பேச மாட்டார்ல, எந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டார்ல. ஏன் இந்த வீட்டுல எத்தனை மர்மக்கமார் உண்டு, யாருக்கிட்ட ரொம்ப பேசுறது நீ பாத்துருக்கா? அப்பா பேசவே மாட்டாருன்னு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட பேசினாரு. அதுக்கான அந்த பொண்ணு எனக்கு குங்குமம்லாம் வச்சாங்க தெரியுமா? பொண்ணுங்க எவ்வளவு வயசுடா இருக்கும்? என்ன ஒரு 30-35 வயசு இருக்காது. அவ்வளவு இருக்கும்னே. அவங்க என்ன வாடா போடான்னு தான் கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க வயசு மெச்சூர்டா இருக்குன்னு அர்த்தம். உன்ன வாடா போடான்னு கூப்பிட வச்சு நீ அவங்களை பெரியவங்க நினைச்சிட்ட. உனக்கு அவங்க சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்னு தெரியல. இப்ப பாருன்னு நம்ம ஊர் பொண்ணுங்க வயசு சொல்ல வேண்டாம். அவங்க நடந்து வச்சு அவங்களுக்கு எவ்வளவு வயசு புரிஞ்சுக்கலாம். ஒருத்தனை வாடா போடான்னு கூப்பிட்டா கூட படிக்கிறவன்னு அர்த்தம். ஏலே இங்க வாலே அப்படின்னா கூட பிறந்தவன் சித்தப்பா பெரியப்பா பையன் அர்த்தம். டேய் வாடா இங்க வா அப்படின்னா அவதான் மூத்தவான்னு அர்த்தம். வாங்க போங்கன்னு கூப்பிட்டா அவங்கள விட அவன் மூத்தவன்னு அர்த்தம். இது இங்குள்ள லாஜிக்குன்னு. அவங்க என்ன வாடா போடான்னு அழகா சொன்னாங்களே, அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கா அவங்க வயசு என்னன்னு. என்னோட மூத்தவங்கன்னு அதை வச்சுதான் நான் சொன்னேன். உன்னோட மூத்தவங்க என்னடா? உனக்கு மூத்தவங்க தானே. அந்த தட்டுல முகவரி அவங்கள பத்தின கான்டாக்ட் ஏதாவது இருக்குதா? தெரியலையே. சரி அப்பா ரூமுக்கு வா. இங்க பாரு, அப்பா ரூம்ல போய் நம்ம அதை பார்க்கறது வைக்கிறதெல்லாம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரியா? அவர் ரகசியமா கொண்டு வச்சிருக்காரு. நாம அதை யாரும் தெரிஞ்சுக்கிறதா பார்க்க போறோம். ஏதாவது வளர்ன இந்த கோழி சுட்டு திங்கதே ஒரு ஆனந்தம்ப்பா. இவன் அந்த வீட்டுல இருக்கும் போது ஒரு நான்வெஜ் தொட மாட்டாள. ஏ ஜபா, வாயெல்லாம் பல்லா இருக்குது. சிரிக்கிறது ஜபா தானே? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஜபா, உனக்கும் பிரேமுக்கு இருந்த திருமண பந்தம் முறிஞ்சு போச்சு தெரியுமில்ல? இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. இன்னைக்கு பாட்டில செம குத்தாட்டம் போடுறோம். சரியாத்தே? குத்தாட்டமா? ராணிப்பேவில பாட்டில செலக்ஷன் பண்ணி வச்சுட்டால. நெருப்ப கூட்டுதான். சிக்கனு மட்டனு காடை கௌதாரி ஃபிஷ் ஃப்ரை நண்டு வறுவல்னு எல்லாத்தையும் சுட்டு பறக்கி வைக்கிறோம். என்ஜாய் தான். போடே தாளம் போடே, நாங்க பாடாத தம்மாங்கு ஏதே. எப்பவும் ஒரே பக்கம் காத்து வீசாதுங்குது. நிரூபிச்சுட்டு பாத்தீங்களா? எப்பவும் அந்த பக்கமே அடிச்ச காத்து இப்ப நம்ம சைடு அடிக்குது. என்ஜாய் பண்ணதை விட்டுட்டு ஐயோ உனக்கும் பிரேமுக்கும், ஐயோ உனக்கும் பிரேமுக்கும் வேணும்னு தேடி வருவாவத்தே. இப்போ எங்க பக்கம் காத்து அடிக்குது. நாங்க கும்மாளம் போட போறோம். எத்தே நைட் இன்னைக்கு செம்ம குத்தாட்டம் இருக்குதே. குத்தாட்டம் இருக்கட்டே. அடுத்து ஊவாக்கு என்ன பண்ணுவிய? கவார் அவனை நினைச்சவனா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது எதுவுமே வரணும் பண்ணிடுவானுங்க தெரியும்ல? வாழ்வே என்னாலும் எதிர் நீச்சல் தானே. எதிர் நீச்சல் போடுவோம். எத்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தே. ஏன் தே? சும்மா இருங்க தே. சரி நீ தான் நானே சாப்பிட மாட்டியா? சுட்டுக்கிட்டு இருக்கா? அப்போ பிடிக்கல, இப்ப பிடிக்குது. எத்தே வாசனை சும்மா. இவளே இந்த அளவுக்கு இறங்கி சந்தோஷப்படுதா? அப்ப அந்த ரெண்டு பையன் அடிச்சாட்டி மாணிக்க மாட்டேங்க. நைட் பார்ட்டி கொண்டாடுறதுக்கு Dress எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கா. Dress பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காளா? எங்க போய்? அவ மூலக்காரித்தே.
எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவா. எதுக்கு வம்பு? வேண்டாம் வேண்டாம். ஆத்தி, எதை நம்பாம இருக்குன்னே தெரியல. மத்தவி எல்லாம் வீட்டுல குதூகலமா இருக்காவ, நான் மட்டும் மண்டை குழம்பி போய் அலையில. வேண்டாம் வேண்டாம், இங்க நிக்கிறது யாருன்னே தெரியாம நான் பாட்டுக்கு வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிட கூடாது. நிக்கிறது யாருன்னே தெரியலையே, குழப்பத்திலே சுத்திக்கிட்டு இருக்கேட. நான் வாட்டுக்கு ஏட்டி இசைன்னு கூப்பிட்டு அப்படின்னு அள்ளி மலரா பொமி மாவ வந்துட்டவன்னா யாத்தாடி அவ்வளவுதான். அப்பா வேண்டாம், எதுக்கு வம்பு? இனி எவ்வளவு நேரம் இப்படி முழிக்கிறேன் நானும் பார்க்க மாட்டேன். தாயே, ஐயா சாமி, நீங்க கோவப்படாதீங்க. நான் வேற ஒண்ணு இல்ல, சும்மா பார்த்தேன், வேற ஒண்ணு இல்ல. ஆக்ரோஷமா கோவப்படுதாவல. நம்ம கூட விளாண்ட இசையா இருக்குமா? வேண்டாம், எதுக்கு நமக்கு வம்பு? ராணி, என்ன சொல்லுங்க? ஐயோ, என் பொழப்பு பெரும் பொழப்பா இருக்குது. ஃப்ரெண்டுன்னு ஒத்திய பிடிச்சிக்கிட்டு இப்ப அவ ஃப்ரெண்டா இல்லன்னா அம்மா, என் பொழப்பு பெரும் பொழப்பா இருக்குது. எதுக்கும் அடங்கியே போயிருவான். ஏன் மட்டும் இந்த திருட்டு மொழி உனக்கு தாண்டம் ஆடுது? ஐயா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப எதுக்கு நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஐயா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க என்ன சொல்லுது அதை மட்டும் சொல்லுங்க, நான் எப்படி செஞ்சு முடிக்க மட்டும் பாருங்களேன். அந்த பையன் உள்ள வீம்பளை மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க இசைதானே? கொன்ன போட்டுறேன், நான் இசைதான் மட்டி. ஏதாவது முன்னுக்குட்டியே சொல்லிடுறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்படியே தோட்டத்துக்குள்ளே கண்டுட்டு போராட்டம் பண்ணிட்டு கிடக்க முடியாது. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சாதான் முடியும். இங்க பாரு, எல்லாருமே சரி, தெய்வமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு வழிதான் காட்டுவாங்க. நாம தான் அதுல பயணிக்கணும், நாம தான் அதுல எதிர்நீச்சல் போடணும். அள்ளி மலர் பாட்டி நமக்கு வழியை தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நாம தான் அதுல போய் பயணம் பண்ணணும். நம்மள வாழைப்பழத்தை வாயில தான் வைக்க முடியும், உழுங்குறது நம்ம கடமை. அப்படித்தான் இதுவும். இங்க பாரு, போராடணும். இங்க பாரு, இந்த கோட்டையை நாம கைப்பற்றுறோம். நீ நல்லதான் பேசுற, ஆனா வீம்புல அவ்வளவு பயிலும் சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி கோட்டை பிடிக்க? உங்க அப்பாவே வரலையே. அங்க என்ன நடந்துச்சு, யாரு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக ஒரு பயவழியிலும் இங்க வரல? அப்பெல்லாம் ஒரு பயவழியில் இருக்காத. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இப்ப நாம போய் பார்த்தோம்னா நாம இறங்கி போன மாதிரி ஆயிரும். பக்கத்துக்கு வேற ஆள் இல்லையே. உன்கிட்ட ஏதாவது அடியாள் இருக்குது? அடியாளு எல்லாரும் வாங்க. என்ன தவிர இந்த வீட்டுல எல்லாரும் குதூகலமா இருக்கிய. உன்னை ஏட்டி பயந்துக்கிட்டாலே சொன்னா? கூட ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கேனே, அவ யாருன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. பின்ன பயப்படாம ஏட்டி, அது இசை நமட்டி. அப்படிதான் நேத்து கூட நீ சொன்ன. அப்படின்னால யாத்தாடி யாடிலாம் கலங்கி போச்சு. அதான் பார்த்தோம்னே 2 நாள் இருக்கியோ. கூடையே கூட்டிட்டாலே எனக்கு தானே தெரியும். நீ எப்பமாவது வந்து பேசுவ, உனக்கு என்ன? நான் 24 மணி நேரம் சுத்திக்கிட்டாலே வேணா. சரி, நான் பொதுவா பேசுறேன். அங்க இருந்து யாருங்க வந்து நம்மள கூட்டு போற மாதிரி தெரியல. இப்ப நாமளா போய் நின்னா இந்த தடவை இப்ப மதிப்பு ரொம்ப கம்மியாயிரும். நாமளா போகவும் கூடாது. இப்ப எதுக்கு நீ போனேன்னு சொல்ற? இங்கே இருப்போமே. பாயிசே நல்லதான் இருக்குது, ஆனா அதுக்கும் அந்த போய் சம்மதிக்காது. அதுதான் இங்க பிரச்சனை. நம்மள இப்படியே கை கழுவி விட்டுட்டாதான் நமக்கு சந்தோஷமா? அதுதாண்டி நானும் சொல்றேன். ஆனா நம்மள இப்படியே விட மாட்டாங்க. விட்டுட்டாதான் பிரச்சனையே இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். அதுக்குத்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்படி ஒரே ஆளே மட்டும் களத்துல இறங்க முடியாது. நாம எல்லாரும் இறங்கினாதான் மறுபடியும் அந்த வீட்டுல நாமளா கெத்தா வாழ முடியும். நமக்கு அந்த வீட்டுல சரிசம உரிமை இருக்கு. நாம உரிமை விட்டு கொடுக்க கூடாது. நாம விட்டு கொடுத்தா பயவழியில் நம்மள வெறுப்பேற்றதுக்கு அந்த இடத்துல வேற யாரையாவது கொண்டு வச்சிரும். பயவழியில் வில்லங்க பிடிச்ச பயவில் அங்க இருக்கதெல்லாம். இப்ப கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இது அள்ளி மலரா, பொம்மி மாவா, ஈஸியா? பேசுறதெல்லாம் பார்த்தா ஈஸியா பேசுன மாதிரியே இல்லையே. ஏன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சே? பயப்படவா, கெத்தா பேசவா? நீ கெத்தாலே பேசு. ஆத்தியா மனசுல கிடக்கதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடி ராணி, பார்த்தல அது ஈஸி கிடையாது. அடி ராணி, நீ ஓப்பனா வந்து பேசுன. ஓப்பனா பேசுனா? ஆமாடி, ஓ மனசுக்குள்ள பேச நினைச்சுக்கிட்டியோ? மறுபடி என்ன கண்ணா வச்சு ஆட்டமா இருக்குதே. இங்க பாரு, நீ புலம்புனதெல்லாம் போதும். இங்க பாருங்க, நாமளும் தலை எடுக்கணும். நாமளும் எதுக்கும் சலிச்சவங்க இல்ல. அந்த வீட்டுல அவங்களுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கோ, உரிமை இருக்கோ, அதே நமக்கு இருக்கு. ஆனா அந்த பையில வந்து எட்டி கூட பார்க்கலையே. அவங்க எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? வழக்கம் போலதான் எல்லா ஆம்பளைங்களுக்கு இருக்கிற புத்தி தான். நாம இறங்கி போயிட்டோம்னா தலைக்கு மேல ஏறிடுவாளுக அப்படிங்கிற தப்பான ஒரு எண்ணம் தான். நாம அவங்க
இறங்கி வர மாட்டாங்களா, நம்மள வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க நாம நினைக்கும். ஆனா அவங்க நினைப்பு வந்து கூட்டிட்டு போனோம்னா தலைக்கு மேல ஏறிடுவாளுங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம். அதுக்காக நாமளும் ஒரேடியாவும் இறங்கி போக கூடாது. அப்படி இறங்கி போயிட்டோம்னா நம்ம மதிப்பு தெரியாமலே போயிடும். நமக்கு அவங்க துணை தேவை, அவங்க அன்பு தேவை. ஆனா இந்த வாட்டி நாம இறங்கி போக கூடாது. இறங்கி போகாம சரிசமமா நிப்போம். நீ சொல்றது எனக்கு புரியலையே. இல்லத்தே, இப்ப நாம இறங்கி போனாலும் நம்ம அருமையும் தெரியாது. நடத்துனதை விட இப்ப ரொம்ப மோசமா நடத்துவாங்க. பார்த்தல, எங்க கிட்ட இப்படி நடந்தா இப்படிதான் நடக்கும்னு இதையே சொல்லி சொல்லி கூட காட்டுவாங்க. அடுத்து நமக்கு ரோசம் வந்தாலும் வேஸ்டா போயிடும். இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். அவங்க ஒரு ஸ்டெப் இறங்கி வந்தா நாமளும் ஒரு ஸ்டெப் இறங்குவோம். அவங்க இன்னொரு ஸ்டெப் இறங்கினா நாம வேணா 2 ஸ்டெப் இறங்கிட்டு போயிடுறது. இந்த திருப்பு நாம இறங்கி போக வேண்டாம்னு சொல்ல வரேன். சரிதானே? இந்த திருப்பு தப்பு அவங்க பக்கம், நம்ம பக்கம் தப்புனா நம்ம இறங்கி போயிருக்கலாம். தப்பு இல்லையே நம்ம மேல. நாம பண்ண ஒரே ஒரு தப்பு, அவங்க கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்தது தப்பு. எக்காத்த கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தது தப்புதான். இது இசையே இல்ல. எல்லாரும் நீங்க இசையை நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் நம்ப மாட்டேன். எனக்கு அந்த பயவலை பத்தி தெரியாது. ஆனா அதை விட பெரிய தப்பு நாம வீட்டை விட்டு வெளியே வரலுக்கு அவங்க நடந்துகிட்டது. உனக்கு இது இசை என்னமா ஐடியா கொடுக்க பாத்தியா? இசை இசை தாண்டி. ஓ, இது உனக்கு இசை. ஐயோ, அவ பேசுறத கேளுட்டி. என்ன கெத்தா இருக்கு பாருட்டி. அப்படியே போஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்பா, என்னையாரு விட்டுருங்கடி. சத்தியமா சொல்லுது, இது இசை இல்ல. வாய் வச்சுக்கிச்சு மாறிட்டி. அவன் என்ன ஒரு மார்க்கமா உட்கார்ந்திருக்கா? அது தின்னுகிட்டு இருக்காளா? இப்ப இவகிட்ட இது இசை இல்லடி எப்படி சொல்ல முடியும்? 2 கூட்டு காணி பயவுலே. நான் வேற நடுசுல வந்து சிக்கிட்டேன். இவ கூட ஒட்டிட்டு அலைஞ்சதுக்கு இப்ப நான் இப்படி பயந்துச்சா வண்டி இருக்கு. இங்கப்பா, நான் சொல்றது கேளு. அது இசை இல்ல. படி, கால் முடித்து இருட்டி. பிறந்தல இருந்து ஒண்ணா இருக்கும். எனக்கு அவளை பத்தி தெரியாதா? சத்தியமா சொல்ல, இது இசை கிடையாது. உங்களெல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கவே அள்ளி வரா இல்லடா பொம்மி மாவனே தெரியல. நான் சொல்லதை கேளுங்க. அங்க என்னன்னா செம்புலிங்க எட்டாவுக்கே பாடுதாரு. அவ்வளவு வரையும் தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாரு. இங்க இருக்கிறது யாருன்னே தெரியல. என் பொழப்பு எப்படிலாம் போகுது. நாம யாரால வீட்டை விட்டு வெளியில வந்தோமோ அவங்களாலே மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கப்படணும். அதுவும் கௌரவமா நடக்கும். அதெல்லாம் நடக்குத காரியமா? அப்ப எதுக்கு நம்ம போனா? போகாம நாம எப்படி உயிரை காப்பாத்திக்க முடியும்? எப்ப எவன் வந்து போட்டு தருவான்னு தெரியாது. அதுவும் தோட்டத்துல வயசுக்கு வந்த பிள்ளைல வச்சுக்கிட்டு நான் என்னால எப்படி முடியும்? உங்களுக்கு என்ன, நீங்க ஜாலியா இருக்கியா? புருஷங்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிட்டுன்னு ஆட்டம் பாட்டுன்னு கொண்டாட்டன்னு இருக்கியா? எனக்கு உங்களெல்லாம் எப்படி பாதுகாக்க போறேன்னு பயமா இருக்கு. அவி இப்பெல்லாம் டான்ஸ் ஆடுவாளான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அவ்வளவு டான்ஸ் ஆடி இருக்கா கடந்து. மகிமா காலையில கிணத்துக்குள்ள போனவா அவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கா. சிக்கன் மட்டுமே தொடர அந்த ஜபா 24 நேரம் கையில அதை வச்சுக்கிட்டே அலையுதா. நீங்களும் இருக்கிறத பார்த்தா இந்த ஜென்மத்துக்கு இந்த தோட்டத்தை விட்டுட்டு வெளியே வர முடியும் போலுக்க. பாவம், இந்த ராணி போலதான் புருஷனையே நினைச்சு உருகி போகுது. மாமி அண்ணன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நீ ஒத்தி திரட்டி ஒரு மாதிரி சோகமா அலையுத. அது எப்படி? நான் என் புருஷனையே நினைச்சு உருகுனேன். நீங்க பாத்திய குலக்காரி ஆக்கி வாங்கி சொல்லிட்டேன். மாமியாரை போட்டு தள்ளுனா மர்ம வந்து பேப்பர்ல வந்து சொல்லிவிட்டேன். இல்லடி, நீ தான் சோகமா இருக்க. உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும் நான் இருக்க சோகம் வேற. நாம இங்கே இருந்தா ஜாலியா இருக்கலாம்னு ஐடியா கொடுத்தவளே அவதாத்தே. அவளை போய் புருஷனை நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கி. அப்படி அவளுக்கு கோவம் வராம? இதுக்கு வேற ஒண்ணு இல்ல. எப்படியாவது மவன் காலில் போய் விழுந்து அவளுக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துருனேன். நல்ல மாமியார் தான். உங்க மவனை பார்க்காம தான் நான் உருகிறேன் போல. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது. என்ன உருகி உருகி பார்த்த எங்க அப்பா 18 வயசு வரைக்கும் என்ன தோல்லையே தூக்கி சமந்த எங்க அப்பா. அவில விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வரும்போதே நான் எங்க அப்பாவே நினைச்சு பார்க்கல. உங்க பையனை பார்த்தாலே ஓடி ஓடிவேன். இதுல உங்க பையனை பார்க்காம நான் சோகமா இருந்தேனா கோத்து கலப்பி கூட சொல்லிவிட்டேன். ஐயோ, பொம்மி மக்க பார்க்கவல. சீ, ஐயோ, அள்ளி மலர் பார்க்கவல. வளர்ப்பு பேரும் இசை நம்ம போக வேண்டாம். இசை இல்ல இல்ல, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாம இங்க இருந்து போக வேண்டாம். அதுக்காக நமக்குன்னு ஒரு தொழில் வேணும், நமக்குன்னு ஒரு கெத்து வேணும். நாம தைரியமா இங்க டிராவல் பண்ணணும், இந்த இடத்துல வாழணும். அதுக்கு நமக்கு தேவையான நாம தான் ஏற்படுத்திக்கணும். என்ன பண்ண மட்டும் சொல்லி செஞ்சிருவோம். ராணி, நீ நேரா தோற மாமா கிட்ட போற. ஏன் என்ன மட்டும் ஏன் கோத்து விடுற? சொல்லது கேளு. உங்க ப்ராப்பர்ட்டில எனக்கு பாதி வேணும்னு கேளு. உங்க பாரிசே, உங்க மாமா கிட்ட ஒரு லட்சக்கணக்கில் ரவுடி பயில்வ தான் இருப்பானுவ. அவனே நான் வாங்க முடியும்? அவர்கிட்ட என்ன இருக்கு அதை வாங்கன்னு சொல்றல. 1 லட்சம் ரவுடி ஆட்கள் இருந்துச்சுன்னா நீ ஒரு 50,000 கேளு. ரவுடி பயில்வ வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? பார், கிடைக்கிறதுல எனக்கு 50-50 வேணும்னு கேளு போ. இசை அதான் சொல்லுதானே டி, அதான் காரணம் இருக்கும் போ. இங்க பாரு, உங்க மாமா முகத்தை முழிக்காம 2 நாள் ஹாப்பியா இருக்கு.
என்னை விட்டுறேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. அபிமா நீங்க வேலைக்கு போகணும் ஆசைப்பட்டீங்களா? என் கனவே அதுதான். சரி நீங்க ஜானப்பா கம்பெனிக்கே வேலைக்கு போங்க. அதே சைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே ஜாப்பும் பார்த்துக்கிட்டு இப்படி சம்பளமும் வந்துடும் நினைக்க கொண்டுருவேன். அபிமாக்கு சசமா உரிமை இருக்குல்ல. நீ அப்படி சொல்ல வர. ஓகே இந்த பையனுக்கு எதுவுமே கிடையாது. ஊரை கக்குற வேலை. 2 நாள் கூட நின்னு பாரு, அப்ப தெரியும் மாற்றம். நான் கூட நின்னா என்ன மாமியார் இப்படி சிரிக்காவ? அவளுக்கு புரிஞ்சு போச்சு. மகிமா போய் எட்டி பார்த்துட்டு வந்துருமா? சரி நான் போய் நைட்டு கொண்டாட்டத்துக்கு தேவையான பொருளை முத வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி சரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா? எனக்கு அபி என்ஜாய் பண்றத பார்க்கும்போது மட்டும் ஆச்சரியமா இருக்கு. இந்த பையன் உள்ள வீட்டுல அப்படியே கிளம்பி சுத்தனமா சுத்திட்டு வருவா. இங்க பாரு அவ ட்ரெஸ் தான் என்ன, அவன் நடதா என்ன, ஓடதா என்ன, நடவலையே கிடையாது. ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடுதான். விடுதலை கிடைச்சிருக்குல்ல எங்க அக்காவுக்கு. சரி எனக்கும் முக்கியமான வேலை இருக்குது, நான் வரேன். எடி ராணி கூட வா. அதானே என்ன கூப்பிடாம நீ போவியா? எடி நான் வரணுமா? வேண்டாம் வேண்டாம், நீ சிக்கன் சாப்பிட்டு உடம்ப தேத்து. நைட்டு பார்ட்டி இருக்குல்ல, கொண்டாட வேண்டியது இருக்குல்ல. இந்த ரணகலத்திலேயே நமக்கு குதூகலம் கேக்குது. எடி நான் உண்டா? எத்த நீங்க இல்லாமலா? சரி எடி எடி என் பைக் சாவிங்க நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. சரி நீ போய் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வா போ. தட்டுங்க தான் இருக்கு. அப்பா ஒளிச்சுதான் வச்சிருக்காரு. அப்பா இப்படி எந்த பொண்ணு முன்னாடி போக மாட்டாங்க. நான் சொல்லும் போது நீ நம்ப மாட்டேன்னா பத்தில. அப்பா கட்லிகளை தான் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஒண்ணுமே இல்லைன்னா தட்டை மேல தூக்கி வச்சிருக்கலாமே. இவன் சொல்றதும் சரிதானே. எதுவுமே இல்லைன்னா அவர் தட்டத்துக்கு மேல வச்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு கட்லிகளை கொண்டு ஒளிச்சு வைக்கணும்? அவர் ஒளிச்சு வச்சதெல்லாம் சரிதான்டா. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணையும் அப்பா ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு. இன்னொன்னு மகாதேவன் இப்படி இருக்கும் போது அப்பா இன்னொரு லைஃபை தேடவே மாட்டாரு. சத்தியமா மகாதேவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுவாரே தவிர இவர் எந்த பொண்ணு பின்னாடி போக மாட்டாரு. அதே மீறி சாரோன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தட்டை வாங்கி கொண்டு வச்சிருக்காரு. அதுவும் மறைச்சு வச்சிருக்காரு. இதுல இருந்து ஒன்னேதான் தெரியுது, அந்த பொண்ணு முகம் அப்பாவுக்கு பரிச்சயமான முகம். என்னன்னு சொல்ற? அந்த பொண்ணே முகம் அப்பாவுக்கு நெஞ்சில பதிஞ்ச முகம். அப்பா அவளை காத்துக்கிட்டு இருந்த முகம். அப்பா பார்க்க ஆசைப்பட்ட முகம். அப்பா தேடிய முகம். என்னன்னே சொல்ற? இன்னொரு பொண்ணை தேடி போக மாட்டாரு. அப்படி ஒரு பொண்ணு பின்னாடி அவர் போயிருக்காருன்னா அவர் தேடிய முகமா இருக்கணும். இல்ல அந்த சாயலுக்கு ஒத்த முகமா இருந்திருக்கணும். அதான் மனசு தண்ணீர் இல்லாம போயிருப்பாரு. நாம உயிருக்கு ஒருத்தங்க நேசிச்சு அவங்க தான் கூட இல்லாம அவங்களே மாதிரி யாராவது முகசேஃப்ல இருந்தாங்கன்னா நம்மள அறியாமலே நாம அவங்கள பாத்துக்கிட்டே இருப்போம். அது அவங்களா இருக்கக்கூடாதான்னு இந்த மனசு இயங்கும். அவங்களா இருப்பாங்களோன்னு 1000 சந்தேகத்தோட அந்த முகத்தை நம்ம பார்ப்போம். அவங்களா இருந்துட மாட்டாங்களான்னு அவங்களே நம்மள அறியாம சுத்தி என்ன நடக்கு, சுத்தி நம்மள யாரு கவனிக்கிறா எதுவுமே நமக்கு தோணாது. அவங்களா இருந்துட மாட்டாங்களா, நாம தேடி அந்த அந்த முகமா அது இருந்துடாதானுதான் மனசு இயங்கும். நீ இப்ப என்ன சொல்ல வர? டேய் சாருனே, நீ கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரன் தான். என்னன்னு சொல்ற? நீ பார்த்த பொண்ணு அம்மாவோட முக சாயலோட இருந்திருக்கணும். ஆமாடா நிச்சயமாதான். நம்ம அப்பா ஒரு பொண்ணு பின்னாடி போயிருக்காருன்னா நிச்சயமா அந்த பொண்ணுக்கு நம்ம அம்மாவோட முகசாயில் இருந்திருக்கணும். பாவண்டா அந்த மனுஷன் அம்மாவை மறக்க முடியாம தவிச்சிருக்காரு. இத்தனை வருஷம் கடந்ததுக்கு அப்புறமா அம்மாவோட முகம் அவர் இதயத்தை விட்டு போகல. அதே சாயில ஒரு பொண்ணை பார்த்த உடனே பின்னாடியே போயிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அம்மாவோட முகம் அவர் இதயத்துல பதிஞ்சு போயிருக்கணும். உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மங்கள்னா யாரு தெரியுமா? நம்ம அப்பாவும் அம்மாவும் தான். குழந்தை மனம் மாறாத நம்ம அம்மா என்னைக்காவது ஒரு நாள் தான் புருஷன் கூட வாழுவோன்னு காத்திருந்தே போய் சேர்ந்துட்டேன். பிடிச்சோ பிடிக்காமலோ அவ கூட சேர்ந்து பிள்ளைய பெத்துட்டோம். அவ கூட வாழ்ந்துட மாட்டோமான்னு ஏங்கின நம்ம அப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமலே வாழாமலே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடைசி மரண தருவாயிலும் புருஷனை பார்க்காம செத்த துரஷ்ட சரிதான் நம்ம அம்மா. அப்பா மேல எவ்வளவு காதல் இருந்திருந்தா அவரை நெஞ்சில சுமந்துக்கிட்டு அவர் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் அவர் பிள்ளைய பெத்து கொடுக்குங்கிற வைராக்கியத்தோட அந்த பொண்ணை வாழ்ந்திருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு நான் பிள்ளைய சுமந்தவ கழுத்துல தாலியை கட்டி இவதான் என் பொண்டாட்டின்னு ஊருக்கே காட்டணும்னு நம்ம அப்பா எத்தனை நாள் துடிச்சிருப்பாரு தெரியுமா? பெத்த 3 பிள்ளைங்களையும் அவர் பிள்ளைன்னு கூட சொல்ல முடியாம
தனக்காக தன்னையே கொடுத்தவளை தான் பொண்டாட்டின்னு சொல்ல முடியாம அந்த மனுஷன் எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு. உலகத்திலே பரிதவிக்கப்பட்ட குடும்பம்னா அது நம்ம குடும்பம் தான்டா. நமக்கு பெத்த தாய் இருந்தோம், அந்த தாய் நமக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்க முடியாது. பிறந்த அன்னைக்கு யார் யார் கையில கொடுத்து புள்ளைய வளர்க்க கொடுத்தாங்க. அந்த பிஞ்சு மனசு, அந்த தாயோட மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். என் பையன் இருக்கான், அவனை பிரிஞ்சு நல்லா அரை நபி கூட இருக்க முடியல. யார் கையிலாவது இருந்தா கீழே போட்டுருவாங்கன்னு பயம் வருது. என் புள்ளைய என்ன தவிர வேற யாராலையும் நல்லா பார்க்க முடியாதுங்கிற பயம் எனக்கு வருது. ஆனா அவ பெத்தவ நம்மளை இன்னொருத்தவங்க கையில கொடுக்கும் போது அந்த குழந்தை மனசு கறிக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆசையா வயிற்றுல சுமந்து பொருசனை நெஞ்சில சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுத்தவளுக்கு அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து கூட வளர்க்குற பாக்கியத்தை கூட நம்ம யாருமே அந்த தாய்க்கு கொடுக்கலடா. இத்தனையும் செய்துதாண்டா நம்ம அப்பா மனசை ரணக்கிழமை மாத்துச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாதுங்கிற ஒரு வைரக்கியத்தை கொடுத்ததே அதுதான் காரணம். தனக்காகவே தியாகம் பண்ணி உயிர் நின்ற அந்த பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்சது அது மட்டும் தானே. அப்ப வேற எந்த பொண்ணுமே ஏறெடுத்து பார்க்கல, பார்க்கவும் மாட்டாருடா. அப்படி பார்த்தா அந்த தாய் செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிருவாடா. கண்டிப்பா சொல்றேன், இந்த பொண்ணு அம்மா சைடுல இருந்திருக்கணும். அதான் அப்போ போயிருக்காரு. நான் அவங்களும் பார்த்தேன். அப்பாக்கு நம்ம என்னடா செய்ய போறோம்? அந்த மனுஷன் இவ்வளவு ரணக்கணம் இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் அதையும் வச்சுக்கிட்டு தான் அலைதாரு. எப்படி படுத்து தூங்கி எந்திரிக்காருன்னு எனக்கு தெரியல. கட்டின பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறதே என்னைக்காவது ஒன்னால திரும்பி வந்துடும் எனக்கு தெரியும். என்னாலே மனசை கல்லாக்கிட்டு இருக்க முடியல. திரும்பியே வர முடியாத இடத்துக்கு தான் மனைவி போயிருக்கான்னு தெரிஞ்சா அந்த புருஷனோட நிலைமை. அண்ணா அண்ணா, அப்போ அப்போ பாவம் தானே. தியாகம் செஞ்ச பரிதவிக்கப்பட்ட மனுஷன்டா. தியாகத்தினால தன் வாழ்க்கையை நாசம் நாக்கின மனுஷன்டா. அளவே இல்லடா. அவர் குழந்தை பருவம் போச்சுது, அவர் வாலிப பருவம் போச்சுது. இப்ப 2 கட்ட வயசுல இருக்காரு. இப்பவும் இந்த காலமும் அவருக்கு கடந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வாழறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லடா. அண்ணா, எனக்கு அவங்களை பார்த்திருக்கேன். நம்ம ஏன் அவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது? அம்மா இந்த இடத்துல வேற யாரையும் அப்பா சுமக்க மாட்டாரு. எனக்கும் தெரியும்ண்ணா, அம்மா எப்படி இருப்பாங்க நினைச்சு உலகில நம்ம அப்பாவுக்கு. அப்புறம் ஒரு உருவத்துல உள்ள அம்மாவை நம்ம இங்கேயே வச்சிருந்தோம்னா அப்பா அதுல ஒரு சந்தோஷமா இருப்பார்ல. அவங்களை எங்கன்னு போயிட்டு ஆடுவேன். ஊர் முழுக்க நம்ம சிசிடி கேமரா வச்சிருக்கோம், கண்டுபிடிக்க முடியாதானே. அவங்கள இங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. ஒருவேளை இந்த ஊர்ல வேணா அவங்களை இருக்க வைக்கலாம். என்னைக்காவது ஒரு நல்ல அப்பா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பாக்குற மாதிரி இருக்கணும். தன் மனைவி ஞாபகத்துல ஒரு சட்டு கண்ணீர் வடிப்பாரு. அந்த பாக்கியத்தை வேணா நம்ம பண்ண முடியும். என் பிள்ளை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அப்பா 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 அப்பான்னு என் பிள்ளை நீயே சுத்தி வந்தால பைத்தியம் பிடிக்குது. இல்ல, ஈஸியா இருந்தா இன்னத்துக்கு வந்திருப்பா. இன்னும் அள்ளி வளரா அவளை விட்டு போகல. அதான் என் பிள்ளை இன்னும் வராம இருக்கா. நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த இடுத்தடி பயிலுக போனோம் சண்டைக்கு வரானுங்க. பெரிய பிரச்சனை பண்ணிட்டு எடுக்கானுங்க. என்ன பொண்ணுன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்லிருக்காங்களே, என் பொண்ணு சேட்டை பண்ணுவா, பிடிவாதம் பிடிப்பா, நீ தான் இறங்கி போனே. நான் இறங்கி போறேன். என் பிள்ளை விட நான் இறங்கி போறேன். எவன் வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, நான் என் பிள்ளை தேடி போறேன். இதுக்கு மேல என் புள்ளைய நான் பார்க்காம இருந்தேன் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். வாடா, வா வா. ஆனா உன்னால மட்டும் தான் கம்பீரமா நடந்த முடியுது. என்னன்னு தோட்டத்து வீட்டுக்கு காவலுக்கு போனீங்களா இல்லையா? அதான் கிங்ஸனை போக்குறேன்னு சொல்லிட்டானே. அப்படின்னா நைட்டு யாரும் காவலுக்கு போகலையா? இல்ல யாரும் காவலுக்கு போகலையா? தோட்டத்து வீட்டுல கத்துன பொம்பளையில் இருக்காங்க, யாரும் காவலுக்கு போகலையா? கிங்ஸன் என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டான். நாங்களும் வீட்டுல தான் தூங்கணும். ஓ தூங்கலையா? நல்ல இழுத்து முடிட்டு தூங்குங்கடா. கிங்ஸன் என்ன போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானே. போனவங்களுக்கு வர தெரியாதா? எப்படி போனாங்களோ அப்படியே வீட்டுக்கு வருவாங்க, யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டானே. ஓ இப்ப எல்லாம் அவன் ராஜ்யம் தானே நடக்குது. அவன் வைக்கிறதானே சட்டம், அவன் அதிகாரம் தானே இங்க பறக்குது. ஏன் போனவங்களுக்கு வர தெரியாது? ஏன் கூப்பிட்டு வந்தா நீ குறைஞ்சா போயிருவா? அவங்களா போனாங்க, அவங்களா வருவாங்க.
எதுக்கு நீ ரொம்ப பதறுத? ஏண்டா புள்ள தனியா நைட்டு ஃபுல்லா அந்த தோட்டத்துக்கிட்ட இருந்திருக்காங்க, நீங்க யாரும் காவலுக்கு போகலையா? தைரியமா போனவங்களுக்கு தன்னை பாதுகாக்க தெரியாதா? அவங்க பாதுகாத்துக்குவாங்க. நம்மளா யாருக்கும் காவலுக்கு போக முடியாது. டேய் தவினே, அவன் பேச்ச கட்டு நீங்க போகாம இருந்திருக்கா? இல்லண்ணே, அண்ணன் போகக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதான். கிங்ஸ் என்னடா வேலை பத்து வச்சிருக்கா? ஏன் பஞ்சாயத்து முடிஞ்சது, வீட்டு பக்கம் வர வேண்டியதானே? டேய் கவினே, இவன் கிட்ட பேசினா வீணு. நீ போய் புள்ளையில பாத்துட்டு போ. அதான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன உள்ள போறதுக்கு அனுமதி இல்லையா? அனுமதி இல்லையா? தோட்டத்துக்கு கேட்டா உள்ளுக்குள்ள பூட்டிருக்காங்கண்ணே, யாரும் உள்ள போக முடியாது. ஏதாவது கேட்கதா இருந்தா வெளியில நம்ம கேட்கலாம். அப்படிதான் நான் கூப்பிட்டேன். ராணிமேனி தான் என்னன்னு கேட்டாங்க, திறங்கன்னு சொன்னேன். உனக்கு இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல, யாரும் வான்னு சொல்லிட்டாங்க. கேட்டல திமிரு, இன்னும் திமிரு குறையல. நீ என் புள்ள பரிசலி கூப்பிட வேண்டியதானடா? நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு கூப்பிட முடியும்? பொதுவா தான் கூப்பிட்டேன். அது கோமா இருந்திருப்பாங்க, அதான் சொல்லிப்பாங்க. போ, இப்ப போய் பாத்துட்டு போ. போயிட்டு அசிங்கப்பட்டு வராத, நான் அவ்வளவுதான் உனக்கு சொல்ல முடியும். சரி, அண்ணனுக்காக போயிட்டு வரேன். உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல, பாத்துக்கிட்டே இரு. போடா வா, எனக்கு என் புள்ள வேணும். நம்ம குடும்பத்தாளுங்க கிட்ட மட்டும் தானே அந்த கிங்ஸ் இந்த குடும்பத்துல யார் வந்தா சரி, சும்மா சுங்க வரைய தாரமார போட்டு கிழிச்சிரு. யா புருஷ வரட்டா, எப்படி மொழி பிதுங்கி போற அளவுக்கு நான் சுங்க ஓதி போட போறேன்னு மட்டும் பாரு. ஏற்கனவே உங்க மாமாக்கு முண்டக்கண்ணு வெளியில தான் புரிஞ்சுக்கிட்டு நிக்கும். நான் வரி போடுறத பாத்துட்டு பாரு, சும்மா கண்ணு தாறுமாறா வெளியில வரும் பாரு. எவ்வளவு வேணாலும் வரி போட்டுக்கன்னு ஒரு தாராள மனசு யாருக்குமே வராது இசை. அது அப்படிதான் மட்டி, இதான் ஒரிஜினல் இசை. பக்காவா பொருந்துது. ஏன் இசை, இன்னைக்கு மகளிர் தினம் தானே? எடி எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டியா? நீ தான் சொல்லணும். எடி இந்த சுங்கவரிய தாறுமாறா விரிச்சு அதுல கிடக்குற சுங்கவரிய வச்சு இந்த மகளிருக்கு ஏதாவது பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வார், நம்ம ஊர்ல இருக்க அத்தனை பெண்களுக்கும் இன்னைக்கு ஆட்டம் பாட்டத்தோட விருந்து சாப்பாடு நீ ரெடி பண்ற. நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமா? ஆமாடி, இன்னைக்கு மகளிர் தினத்தை நாம கொண்டாடுதான். ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைங்களும் கொண்டாடணுமா வேண்டாமா? அதுக்கு எல்லா புருஷ மாதிரி சம்மதிக்கணும்ல. இங்க பாரு, யார் யாருக்கு மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு விருப்பம் இருக்கோ செம்பருங்கைய தோட்டத்துக்கு வாங்க. இன்னைக்கு விருந்தோட தடபுடலா உங்களுக்கு மகளிர் தின கொண்டாட்டம் இருக்குன்னு அலௌன்ஸ் பண்ணு. நம்ம தோட்டத்துலயா? இங்க பாரு, தெருவே திருவிழா மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டு ஆம்பளைங்க மூஞ்செல்லாம் செவந்து போயிடும். அட போய் வக்கையில ஊரு போய் ஊர்லக்க பொம்பளை மனசெல்லாம் மாத்திட்டு அலைதாலேன்னு அப்படி கப் 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 கப்னு கோவம் வரணும் பாத்துக்க. அத்தி செவ ஐடியாவா இருக்க. ஊருக்குள்ள போய் அலௌன்ஸ் பண்ணிட்டு வா, இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடியே ஆகணும், அதுவும் தடபுடலா. யார் யார் வரணுமோ இப்பமே புதுசனை எதிர்த்து வந்துருங்கன்னு சொல்லி போடு. ஊர்ல எல்லாம் சேர்ந்து நம்மள வெட்ட மாட்டாவ. பார், நிறைய பேர் எப்பண்டான்னு காத்துக்கிட்டு இருக்காவ. நீ வேற இதே உங்க அப்பா வண்டி வருது, வண்டி நிப்பாட்டு பாட்டு. சும்மா சுங்க வரி தாரமார போணும். அவர் வண்டி வந்து நிப்பாட்டு. நிப்பாட்டுங்க. என் புள்ள உட்காந்துருக்க அழகா பாரு. என்ன? அதான் நானும் என்னன்னு கேட்கிறேன், நீ தான் என்கிட்ட பேச மாட்டியா? சுங்கவரியா? எதுக்கு? இது கேட் நம்பர் 9. இன்னும் நிறைய நம்பர்லாம் இருக்குது, எனக்கு தாண்டி போகணும்ல. அதுக்கெல்லாம் சுங்கவரி கட்டிட்டு தான் போணும். அதாவது ஒவ்வொரு கேட்டு முன்னாடியும் ஒவ்வொரு சுங்கவரி. பணம் தேவைப்படுது இல்லையா? அதெல்லாம் சுங்கவரி தடன முடியும். சீக்கிரம். எவ்வளவு? ரொம்பலாம் வேண்டாம். 1,49,999 ரூபா போதும். ரொம்ப கம்மியா தான் வசூல் பண்ணிட்டு இருக்கோம். சுங்கவரியை கொடுங்க. 1,49,999 ரூபா ஒன்லி. உங்களுக்குனாலதான் இவ்வளவு கம்மி. பின்னாடி உங்க தம்பி வருவாங்கல்ல, அவளுக்கு விதிச்சிருக்கோம் பாருங்களேன் எவ்வளவு கம்மியா. வசூல் கட்டிய இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஒன்லி உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான். சே, பாம மக்கள்கிட்ட நாங்க வாங்குவோமா? முதல் முறையா பெண்களாய் நடத்தும் லீதாதா கோட்டை என் அசிஸ்டன்ட். வசூல் பண்ற பணத்துல தூக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்குதான். தங்க புள்ள பிள்ளை எகுருமா? தங்க புள்ள போய்கிட்டே இருக்கணும். சும்மாரி கட்டிட்டு அத்தா, உங்களுக்கு எனக்கு எதுவும் ஆயிப்போச்சுலா, கிளம்புங்க. எனக்கு அழக பாரு, என் தங்கம், என் வயிறம். ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். அப்படி சொல்லதுமா? அப்படிதான் சொல்லுவேன். தங்க புள்ள நல்ல பிள்ளை, ஓடணும் சும்மாரி கட்டிட்டு. சரி, புள்ள போடு. எதுக்கு? சிங்காரி கட்டிட்டே நீங்களே கைது போட்டுட்டு போங்க. நாங்க புடிங்க. ஓ, அந்த வேலையை கூட நீங்க பார்க்க மாட்டியா? முடியாது. சீக்கிரம். இந்தாங்க. அப்போ தினமும் போறதுக்கும் வரதுக்கும் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும். கண்டிப்பா. அத என் கொட்டைய மாத்திட்டோம்ல.
இருந்தாலும் அநியாயத்துக்கு பகல் கொள்ளையா இருக்குது. எதுவும் சொல்லக்கூடாது. இங்க பிசினஸ் பண்ணணும்னா எனக்கு சுங்கவரி கட்டித்தான் ஆகணும். உங்க கூட வந்த தம்பிகளுக்கெல்லாம் சொல்லிருங்க. தங்க புள்ள, நீ ஆண்டி எப்பவும் பேசுவ? அதெல்லாம் பேச முடியாது. கொடுங்க கொடுங்க நோட்டை. ஒரு நிமிஷம். என் பிள்ளை பேச போகுது. என்னம்மா தங்கம்? இந்த நோட்டீஸை படிச்சு பார்த்துட்டு இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க. அத சுங்கவரி கட்டியாச்சா? இது நன்கொடை. நன்கொடையா? ஆமாமா, படிச்சு பாருங்க. என்ன நன்கொடை? படிச்சு பாருங்க சார். சாரா ஏதாச்சும் ரொம்ப இடக்கு மடக்காக்கிவா. மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் ஊர் முழுக்க பெண்கள் கொண்டாட இருப்பதால் உங்களால் முடிந்த 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ தரும்படி மிரட்டி கேட்கிறோம். என் தங்கம், இந்த 100 200லாம் ஊர்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வெயிட் பண்ண போறோம். அதுக்கு தான் பிரியாணி காடை கௌதாரி அது இதுன்னு போட வேண்டியிருக்குல்ல. ரொம்பலாம் நாங்க கெஞ்சி கேட்க முடியாது, மாட்டி தான் கேட்போம். சுங்கரி கட்டிருக்கீல்ல, இதுவும் கொடுத்துட்டு தான் போகணும். உங்களால முடிஞ்ச 10 லட்சமோ 15 லட்சமோ போட்டு விடுங்க. போதுமா? இப்படி தேவைப்பட்டா நாங்க வாங்கிக்கிடுவோம். உன் கையில ஊரு போச்சுன்னு வச்சுக்க. கொடுத்துட்டு கிளம்புங்க. இசை தங்கம், ஒண்ணு தங்கெல்லாம் கூப்பிடண்டா, கிளம்புங்க. நீ அப்பா கிட்ட பேச மாட்டியோ? நான் கோவமா இருக்கேன்ல. கோவமா இருக்கேன் புள்ள. ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். ஆமா, கோவம் வந்துரும் எனக்கு. ஒழுங்கா கிளம்பிருங்க. தங்க புள்ள, ஒழுங்கா போயிரணும், கோவம் வந்துரும். வசூல் வெட்ட செவையா நடக்குது. அது தொடமாமா வண்டிதான் வருது. புடி புடி. வரிசைக்கு காலையில எல்லா பொருளும் வெளியில வரும். இத சரியான சந்தர்ப்பம். புடி புடி. இது ஏன் டைம். இங்க பாரு, இதை விட்டு உங்க மாமாவை என்னால பழி வாங்கவே முடியாது. நான் இன்னைக்கு படுத்துற பாட்டுல பைய உள்ள கண்ணாடி தொப்பியெல்லாம் கலத்திக்கிட்டு தரதறிக்க உடனே இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுத்துறேன். நான் உனக்கு நல்ல முழு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் மட்டி. நீ எவ்வளவு நேரம் ஆட்டி படிச்சுக்க. தேங்க்யூ இசை. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, பரவாயில்ல. நீ எவ்வளவு நேரம் ஆட்டி படிச்சுக்க. இது வான் டைம். இசை தங்கம், இசை தங்கம், நாளை யாருக்கும் தங்கம் இல்ல. ராணி, இது வான் டைம் தான். நீ மாமா கிட்ட பேச மாட்டியோ? அதெல்லாம் பேச முடியாது, பேச முடியாது. சுங்கோரி கட்டிட்டு போங்க. இசை, இங்கெல்லாம் பேசுறதுக்கு சுங்கவரி உண்டு. நீங்க இவ்வளவு நேரம் லீ தாத்தா கிட்ட பேசுறதுனால அதுக்கு தனியா சுங்கவரி போட்டிருக்கேன். ரொம்ப இல்ல, 2 lakhs only. அப்புறம் சுங்கவரி உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் விதிச்சிருக்கேன். only 5 lakhs only. போதுமா? அப்படி உங்களுக்கு போதாது, இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. பழி வாங்குற. அது என் ரத்தத்திலே கிடையாது. இருடி மோனே. இசை, நீயே பாத்துக்க, என்னால திரும்பி கூட பார்க்க முடியாது. ரொம்ப இன்சல்ட் பண்றாங்களே. உங்களை ஒரு ஆளாவே பார்க்கல. சரி விடுங்க, அது நமக்கு எதுக்கு. அப்புறம் சுங்கவரி, அப்புறம் நீங்க இவன லீ தாத்தா கிட்ட பேசுனது 7 lakhs சைட்ல. இப்போ உங்ககிட்ட கூட நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஏதோ மாதிரி உண்டா? அப்படி பின்ன அது இல்லாம இருக்குமா? அப்புறம் இப்பதான் உங்க மனசை கொஞ்சம் தடைப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நாங்க மகளிர் தினத்தை கொண்டாடலாம்னு இருக்கோம், பாத்துக்கோங்க. இல்ல கேட்கல, அதான் பக்கத்துல வந்து. சரி சரி, இதுக்கு தனியா வரி வசூல் பண்ணிக்கலாம். அப்புறம் மனசை கொஞ்சம் தடைப்படுத்திக்கோங்க. மகளிர் கொண்டாட்டத்தை இன்னைக்கு நாங்க கொண்டாட போறோம். மகளிர் கொண்டாட்டமா? எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதை நாங்க எங்களுக்குன்னு கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நாங்க நன்கொடை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்டாயமா நீங்க கொடுத்துதான் ஆகணும். 1 lakhல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க 10 lakhs வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேல உங்க விருப்பம். போதுமா? இல்ல, நீங்க கட்டாயமா 10 லட்சம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க ரொம்ப கேள்வி கேட்டிருக்கீங்க, இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. அதனால நீங்க கொடுத்துதான் ஆகணும். டோட்டலா உங்களுக்கு வட்டி முதலும் அது இதுன்னு போட்டு 25 lakhs வந்திருக்கு. நீங்க கெட்டினாதான் கார் அங்கன்னு எடுத்து போக முடியும். இல்லன்னா இன்னத்துக்கு கார் தூக்கி இருப்பானுங்க. திரும்பி பாருங்க. 25 lakhs கொடுத்துட்டு காரை தூக்கிட்டு போங்க. பின்னாடிதான் இருக்கும், தூக்கி கொண்டு விட்டுருப்பானுங்க. ஐயோ, நான் நினைச்சதை விட பயங்கரமா இருக்குதம்மா. கட்டிட்டு தான் போகணும் போலுக்கு. சரி, கட்டுறேன். ரொம்ப சலிச்சுக்க கூடாது. சலிச்சதுனால இப்ப 1 லட்சம் உங்களுக்கு அநியாயமா வட்டி ஆகி போச்சுது. ஆமா ஆமா, ஐயோ நான் வேற பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு வட்டி வேற எகிரிட்டே போமே. சரி சரி, டோட்டலா 30 lakhs ஆகி போச்சுது. குத்துட்டு கிளம்புங்க. இதுக்கு மேல இங்க நின்னோம் அவ்வளவுதான். அந்த பைய இருக்கட்டும். எப்படி கட்டிட்டாரா? அப்படி கட்டிட்டாவ. அடுத்து யார் வண்டி வருதுன்னு பாரு. இசை, கிங்ஸி மாமா வண்டி வருது. அது என் முகத்தை பார்க்கவே கூடாது. என் முகத்தை பார்க்கறதுக்காக ஏங்கணும். என்ன பார்க்கறதுக்காக அவங்க கண்ணு ஏங்கணும். அவங்க கண்ணு என்ன தேடுதானு பாரு. எப்படி என்ன பார்க்காம எத்தனை நாள் இருக்காங்க நானும் பாக்குறேன். சரி இசை, விடாத.
நான் இங்கதான் இருப்பேன் காருக்குள்ள. ஆனா என் முகம் உங்களுக்கு தெரியக்கூடாது. என் முகத்தை பார்க்கறதுக்காக ஏங்கணும். இப்படி நானும் பண்ணிருக்கலாமா? இல்லட்டி ஓ அழகு பளிச்சுன்னு தெரியணுங்கக்காகத்தான் அப்படி நிக்க விட்டேன். மாமா இன்னத்துக்கு புரண்டுகிட்டு வருவாரு, பாத்துக்கிட்டே இரு. அத்தி இப்ப இவ்வளவு பச்சை பிள்ளை மாதிரி இருந்தாலும் பயங்கரமா யோசிக்காலையா. அப்போ உங்க மாமா இன்னைக்கு புரண்டுகிட்டு வருவாருன்னு சொல்லு. மோளே பாரு பழிக்கு எப்படி வராங்கன்னு. எட்டி வரங்க வரங்க. காணோம். பாரு மாமா கண்ணு எப்படி தேடுதுன்னு. எப்படி அவ இங்கதான் இருப்பான்னு தெரியும். இந்த மனுஷன் வந்துச்சே சுங்காரி கட்டணா. பயப்படக்கூடாது, இசைட கூட இருக்கால. சுங்கவரி கட்டணும். சுங்க வரியா? ஓ வரி வசூல் பண்ணிட்டு இருக்கிய? ஆமா. எவ்வளவு? ரொம்பலாம் இல்ல, ஜஸ்ட் 2 lakhs. உங்களுக்கு டிஸ்கவுண்ட். எதனால? நீங்க 2 வீலர்ல வந்ததுனால. இல்லனா 5 lakhs. சுங்கரி ரொம்ப கம்மியா இருக்கு. அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். ஏன்? இன்னைக்கு நீங்க நன்கொடை தர வேண்டி இருக்குல்ல, அதனால. நன்கொடையா? இன்னைக்கு நாங்க மகளிர் தினத்தை கொண்டாட போறோம். அதாவது சுதந்திரம் கிடைச்சதா உணர்ந்து நாங்க இன்னைக்கு வான வேடிக்கையோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட மகளிர் தினத்தை கொண்டாட போறோம். அதுக்கு வசூலி எங்க கிட்ட பண்ண போறீங்க? ஹாப்பி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அப்போ இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்கு. பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி சரி, சுங்கவரி அடிக்க ஆளுக்கானா? நான் சுக்காவில எங்கன்னு கேட்காரு. வரி வசூல் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க. அதான் காருக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. வரி வசூல் பண்றவங்கள காணோம். அதான் காருக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னேனே. வெளியில என்ன காணோம்? வெளியில வந்தா தானே வட்டியில கொடுக்க முடியும். வர மாட்டேங்க. அசலு வட்டியெல்லாம் கொடுக்கணும்னா வரி வசூல் பண்றவங்க வரணும்ல. நல்ல ஆளுதான். விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலங்கிற கதைதான். உங்க பச்சை அவகிட்ட பழிக்காது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க வாய. உங்ககிட்ட பேச்சு வார்த்தையே கிடையாது. சுங்க வரி கட்டணும். காருக்கு மேல பேப்பர் இருக்கு, கட்டிட்டு போங்க. ஹாய் ஹாய். வெளியில வந்தா தானே கொடுக்க முடியும். பரவாயில்ல, அதுல அனுப்பிட்டு போங்க. போனா கேஸா இல்ல, செக்கா தான் இருக்கு. இந்த ராணி நான் இப்ப பாத்து எங்க போனா? அதுல இருக்கும் என்ன பார்த்து வச்சுட்டு போங்க. சுங்கவரி சரியா இருக்கணும். தப்பா கொடுத்தா ரிட்டன் இங்க இருந்து போக முடியாது. சரி, வெளியில வந்து சுங்க வரி வாங்குங்க. இல்ல இல்ல, வெயில் எனக்கு ஒத்துக்கிடாது. கையோட படா பத்துத, கையோட முகத்தை காட்ட மாட்டேங்குத. வெயிலாம் இல்ல, வந்து வாங்கிட்டு போ. முடியாது, அதுல இருக்கு அனுப்பிட்டு போங்க. நம்மளால இன்னைக்கு ஒரு பார்க்காமலாம் போக முடியாது. சரி, நானே காருக்குள்ள வந்து கொடுக்குறேன். காருக்குள்ள இடம் இல்ல. பெரிய பென்ஸ் கார் வச்சிருக்கீங்க, கார் இடம் இல்லைங்க. ஹலோ, சும்மா கட்டிட்டு போங்க. சும்மா சும்மா பேசிக்கிட்டு வட்டி ஏகுறோம். நான் யார்கிட்ட பேசுற மனநிலையில இல்ல. சுங்கவரி கட்டிட்டு கிளம்புங்க. அப்போ வெளியில வர மாட்டேன். முடியாது. முகத்தை காட்ட மாட்டேன். முடியாது. ஓ சரி, அப்படியே பிடிவாதமா இரு. சரி வா, வெளியில வா. அந்த சரல வர முடியாதுனே. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் நான் பரவாயில்ல நிக்கிறேன். வா, காட்டு, முகத்தை காட்டு. இல்ல கதை தர, நான் உள்ள வரேன். அதெல்லாம் முடியாது. திறக்க புரிய இல்லையா? முகத்தை காட்டு. ஹாய், ஒன்றரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. சுங்கவரி கட்டிட்டு போங்க. டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத, சொன்னா கேளு. வெளியில வா. முடியாது. அதான் என்ன பார்க்காம எவ்வளவு நாளாலும் உங்களால இருக்க முடியும்னு சொன்னீங்களே. ஆமா, எவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு நான் இன்னும் 500 வருஷம் வாழ போறேன் பாரு. இருக்கிற கொஞ்ச காலத்துலயும் முகத்தை பார்க்காம எதுக்கு என்ன தண்டனை குடிக்கான்னு கேட்க எனக்கு. நான் யாருக்கும் தண்டனை கொடுக்கல, நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் நீ படுக்க வர வேண்டியதானே? உன்னை யாரு போக சொன்னா? எங்களுக்கும் தன்மானம்லாம் இருக்கு. போதும், இறங்கி வந்ததெல்லாம் போதும். அப்போ எங்களுக்கு தன்மானம் கிடையாது. நீ தான் போன, நீ தான் வரணும். யாரால போனது? நான் ஒன்னும் போக சொல்லல, சும்மா சும்மா என்னை இறங்கி வர சொல்லாத. சரி வா, முகத்தை காட்டு. நீ இப்ப முகத்தை காட்ட போதே இல்லையா? ஏன் ரெண்டு கிறுக்க பிடிக்க வைக்க? ஓய் வெளியில வா. பாரு, நான் இன்னைக்கு ஒண்ணு பார்க்காம இங்க போக முடியாது. நான் யாரையும் பார்க்க மாட்டேன். யாரும் என் முகத்தை பார்க்கவும் வேண்டாம். அதை என்ன பார்த்தாலே கோவமா இருக்குன்னு சொன்னீங்களே.
அது ஏதாவது கோத்த சொல்றதா, அதனால அப்படியே இருந்துட முடியும் பாரு. தூங்கவே இல்லை நைட்டெல்லாம். எப்படி புரண்டு பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப பாரு, பக்கத்துலயே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. முழிச்சு பார்த்தா நீ பக்கத்துல இல்ல. நெஞ்செல்லாம் படப்படப்பா இருக்கு. நீ பக்கத்துல படுத்துக்கதான் நினைச்சு கட்டி பிடிச்ச. நீ இல்லைன்னு மனசுலாம் வலிச்சுது. நேரம் கிளம்பி வரலான்னு பார்த்தேன். நீ ரொம்ப புக்கு பண்ணுவ. அதான் வரல. அதெல்லாம் முடியாது. அதான் வீட்ல இருக்க எல்லாரும் சிட்டா ஆர்டர் போட்டுருக்கீங்களே, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. நாங்களா படு பாவீங்க, நீங்க கிளம்புங்க. சரி வா, வெளியில வா. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? போங்க. ஏண்டி வாயிட்டு வெளியில எனக்கு பிடிக்கும் முகத்தை பார்க்காம வா. நான் ஒன்னும் உன்னை கட்டி பிடிக்கல, ஆசைப்படல. முகத்தை பார்க்க தான் ஆசைப்படுது. எனக்கு அந்த ஆசை இல்ல. உனக்கு என் முகத்தை பார்க்கணும் ஆசை இல்லையா? இல்ல. உண்மையிலே உனக்கு என் முகத்தை பார்க்க ஆசை இல்லையா? வெறுத்துட்டேன். என்ன சொன்ன? உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல, உங்களை நான் நினைக்கவும் இல்ல. சொல்லப்போனா என் மனசுல இப்ப நீங்க இல்லவே இல்ல. நான் வெறுத்துட்டேன். எனக்கு இப்ப ஒரு ஞாபகமே கிடையாது. நான் இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். நான் நானா இருக்கேன். முத இங்க இருந்து கிளம்புங்க. ஆனா என்னால முடியாதுடி. என்னால முடியும். நீ யா வெளியில வந்து உன் வாய் தான் சொல்லு, உன் மனசு சொல்லாதுன்னு எனக்கு தெரியும். எழுந்து வெளில வா. இல்ல, சத்தியமா நான் வெறுத்துட்டேன். போங்க. சத்தியமா நீ வெறுத்துட்ட இல்ல? ஆமா, வெறுத்துட்டேன். சத்தியமா நீ வெறுத்துட்ட இல்ல? உன் இதயத்துல இப்ப நான் இல்லவே இல்ல. இல்ல இல்ல இல்ல, இப்ப நான் உங்களை நினைக்கவே இல்ல. நீங்க மனசுக்குள்ள இல்லவும் இல்ல. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. உண்மையா தான் சொல்றேன். சரி, உறுதியா தானே சொல்ற? ஆமா. சரி, எப்போ உன் மனசுக்குள்ள நான் இல்லைன்னு சொன்னியா? இதுக்கப்புறம் நான் ஏண்டி வாழணும்? இது தலை லாரி வருது, நான் விட்டுருதேன். என்ன பழி வாங்குறீங்கன்னு கேக்க? யாருக்காக நான் வாழ நினைச்சேனோ, யார் மனசுல நான் குடியிருக்கணும்னு நினைச்சேனோ, யார் என்ன நெஞ்சில சுமக்கணும்னு ஆசைப்பட்டனோ, அதான் இல்லைன்னு சொல்லிட்டியே. இதுக்கப்புறம் நான் எதுக்கிட்ட வாழணும்? இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்? நான் லாரி கிட்ட வந்துட்டேன். சரி, என்ன கடைசியா பாத்துக்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. ஆமாடி. சரி, கடைசியா நான் பாத்துக்க. நான் வண்டி விட போறேன். மறக்கிறீங்களோ? உண்மையதான் சொல்லு. இன்னும் இந்த உசுரை ஓடிட்டு இருக்குன்னா ஒருத்திக்காக மட்டும்தான், என் பொண்டாட்டிக்காக மட்டும்தான், என் உசுருக்காக மட்டும்தான். வாடி. இந்த உசுறு ஓடிக்கிட்டு இருக்குன்னா உனக்காக மட்டும்தான், என் பொண்டாட்டி. நான் கோவமா இருக்கேன். நானும் தான் கோவமாவே இருந்துக்கா, ஆனா முகத்தை மட்டும் மறைச்சிடாத. எப்பவும் நீ எனக்கு வேணும். இந்த முகம் எனக்கு வேணும். என்ன சண்டை சசரவு போட்டாலும் இந்த முகம் எனக்கு வேணும். என் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு என்னைக்கும் போக கூடாது. எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கடி, என்னை விட்டுட்டு மட்டும் போகாத. சத்தியமா என்னால முடியல. சரி, நான் வாரி வசூல் பண்ணணும். சுங்க வரி கட்டிட்டு போங்கன்னு. குழந்தை, எனக்கு குழந்தை வேணும். எனக்கு பாண்டியம் வேணும். இப்பவுமே வேணும். ரொம்ப தேடுது. இப்பவுமே வேணும். அதுக்கு என்கிட்ட நீங்க முத மன்னிப்பு கேட்கணும். வட்டி கட்டிட்டு போங்க. ஓய் ஓய், சுங்க வரி கட்டிட்டு கிளம்புங்க சார். ஓய், பாண்டியம் வேணும். அதுக்கு நாளாவும். இல்ல, எனக்கு இன்னைக்கு வேணும். கொன்னுருவேன். எனக்கு இன்னைக்கு வேணும். இன்னைக்கு ஸ்பெஷல் டே தானே, கொடுத்துரு. நீ எந்த சின்னால இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாண்டியனுக்கு கட்டி போட்டுருவேன். இன்னைக்குள்ள நடக்கும், பாக்குறியா? தம்பி தம்பி, என்ன? இங்க பஸ் ஒண்ணும் வரல. மேல மேல படத்துக்கு போகணும். எப்படி போகலாம்? அங்க இப்போ வண்டி கிண்டி ஒண்ணும் வராத. ஊருக்கு புதுசா? ஆமா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்குள்ள கோயில்களுக்கெல்லாம் நான் சுத்தி பார்க்கறதுக்காக வந்தேன். கூட யாரும் வரல. நானே ஒத்தையில தான் எல்லா கோயில் குளத்துக்கும் போய்கிட்டு இருக்கேன். அதான் போனோம்.
மேல அந்த கோயில் இருக்கான், சிறப்புமிக்க கோயில். அங்க போறதுக்கு வந்திருக்கேன். ஆனா வண்டி ஒண்ணும் கிடைக்கலையே. அங்க இப்போ ஒன்றும் வராத. போனாலும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. முக்கியமான கோயில் வேண்டுதலோட வந்துட்டேன். ஏதாவது வழி இருக்குமா போறதுக்கு? காரை விட்டுட்டு தான் போயிருக்காளோ. சரி, கார்ல இருங்க. இல்லம்மா, நான் ஏதாவது ஆட்டோ எதுவும் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா. இல்ல, ஆட்டோ பிடிச்சி தரது பிரச்சனை இல்ல, விட்டுட்டு வந்துருவான். ஆனா நீங்க திரும்பி வர்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது. அங்க எந்த வசதி வாய்ப்புமே கிடையாது. காடு மாதிரி கிடக்கும். இது வில்லேஜ் தானே, அவ்வளவு லெஸ் எதுவும் கிடைக்காது. வாங்க, கும்பிட்டுட்டு கொஞ்சம் காத்து இருக்கேன், டக்குனு கூப்பிட்டு வாங்க. திரும்ப இதுலயே கொண்டு விட்டுருதேன். வாங்க, ஒண்ணும் இல்ல, உங்க பிள்ளைய நினைச்சுக்கிடுங்க. வாங்க, இங்க நீங்க தைரியமா வரலாம். வாங்க, வண்டியில இருங்க. சரிம்மா. எந்த ஊர் நீங்க? எனக்கு ஊர் வேற. இங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தேன். நிறைய வேண்டுதல். இந்த ஊர் முழுக்க இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நான் வேண்டியிருந்தேன். அதான் வந்திருக்கேன். வெளியூர்னு சொல்றீங்க, இந்த ஊரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்கு இங்குள்ள கோயிலையா வேண்டுதல் வச்சிருக்கீங்க? அது எனக்கும் தெரியாது. என் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வரும்போது என்ன அறியாமலே இங்குள்ள கோயில் பேரை சொல்லி நான் ஏதாவது வேண்டுதல் பண்ணுவேன். நிறைவேறிடுது. அதை நிறைவேற்றாம போனா நல்லா இருக்காதுல்ல, சாமி குத்தமாயிரும். அதான் நேத்திக்கன நேரத்துக்காக நான் வந்திருக்கேன். சரி, வாங்க, வண்டியில ஏறுங்க. அது ஏன் வண்டி? ஐயோ, சாரிம்மா. என் பொண்டாட்டி தான். வாங்க. அப்படியா? ஆமாமா, எனக்கு இருக்க ஒரே ஒரு பொண்டாட்டி. ஆமா, சேட்டை கொஞ்சம் அதிகமா பண்ணுவா. வாங்க, சேர்ந்து எல்லாரும் போயிடலாம். ஓய், நீனு வா. பின்ன நான் வராமல. சரி சரி, வாங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. சரிம்மா. உங்க பேரு என்னம்மா? உங்க பேர் என்னன்னு கேக்குறா. ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த நாள் இந்த சேனலை தொடங்கும் போது என்னிடம் இருந்தது ஒரு ஃபோன், ஒரு சில கனவு, அதோட கொஞ்சம் பயம். யாராவது என்னை பார்ப்பாங்களா, யாராவது என்னை நம்புவாங்களா என்று நான் என்னையே கேள்வி கேட்டேன். சில நாட்களில் வீடியோ போட்டேன், ஆனால் பார்வை இல்லை. அந்த நேரத்தில் நான் அமைதியாக உட்கார்ந்து ஒரு விஷயம் நினச்சேன், இது எனக்கான பாதையாக இருக்காதோ அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு லைக் வந்தது, ஒரு கமெண்டும் வந்தது. அண்ணா நாங்கள் இருக்கோம், நீங்கள் தொடங்குங்க. அக்கா நாங்கள் இருக்கோம், நீங்கள் தொடங்குங்கன்னு. அந்த ஒரு வார்த்தை என்னை மீண்டும் எழுப்பியது. நான் விழுந்தபோது என்னை கைப்பிடிச்சி எழுப்பியது என் வாழ்க்கையில் உள்ளவர்கள் இல்லை, நீங்கள் தான். என் சப்ஸ்கிரைபர், ஒரு லைக்கு, ஒரு சூப்பர் தேங்க்ஸு. உங்களுக்கு அது ஒரு கிளிக் மட்டும்தான், ஆனால் எனக்கு அது வாழ்க்கையே விட்டு விடாத அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல். இன்று இந்த சேனல் என் கனவு மட்டும் இல்லை, அது உங்களால் அன்பால் கட்டப்பட்ட வீடு. நான் மேலே போனால் அது என் வெற்றி இல்லை. நான் விழுந்தபோது தூக்கி நிறுத்திய என் சசிகர்களாகிய உங்களுக்கு தான் இந்த வெற்றி. ஒரு நாள் நான் பெரியவராகிவிட்டால் கூட என்னை முதலில் நம்பியது நீங்கள் மட்டும்தான். அதை நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன். என் இதயத்தின் அடியிலிருந்து ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்.